வணக்கம் நேயர்களே, வணக்கம் வணக்கம், நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல். இது உங்கள் வீட்டு சேனல். நான் அந்த ஐயா தான் பேசுகிறேன். யூடியூப்பில் வரக்கூடியவர் தான். பட் ஆடியோ வாய்ஸ் அப்படிங்கும்போது கண்ணீர்னு பேசணும் அப்படிங்கிறதுக்காக சில ஃபார்மேட்டோடு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். பொதுவாக நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்காமல் போகிறனால தான் நிறைய துன்பங்கள்லாம் வருது. அதில் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயது குழந்தைகள், ஆண் மக்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவர்களுக்கு சில நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான சாஸ்திர குணங்கள் தெரியலை. வீடுகளில் எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும் என்பதை பற்றி தெரியாது. ஸோ அப்பா அம்மாவை பார்த்து வேடிக்கை பார்த்து நம்ம கற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். எதை எங்கே எப்படி வைக்கணும், நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை, ஒரு அற்புதமான விஷயங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சொல்வது போல் நான் உணர்ந்து கொண்டு சொல்கிறேன். இப்போ வீட்டில் சில நேரங்களில் தரித்திரம் வருவதற்கு தான் காரணம். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, வேலை நல்லா இருந்தது, நல்ல வாடிக்கையாளர்கள்லாம் இருந்தாங்க, எங்களுடைய பிஸ்னஸ் சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல சாமி, கொஞ்ச நாளாக எங்களுக்கு ரொம்ப ஒரு தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்குது, சரியாக நடக்க மாட்டேங்குது, வெற்றி நடக்க மாட்டேங்குது, பல சிரமங்கள் வருது அப்படின்னு குடும்பத்தில் அடுக்கடுக்கான விஷயங்கள் எல்லாம் நாம் செய்கிறோம், நமக்கு வருது. அந்த மாதிரி விஷயங்களை எதனால் அப்படி வந்திருக்கு, அதை எப்படி நம்ம அதை போக்குவதற்கு உள்ள வழிகள் இருக்கா அப்படின்னா, முதலில் எதை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி, செய்யக்கூடாது எது, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சரி இனிமேல் இதை நீங்கள் செய்யாதீங்க, அதுதான் இந்த தலைப்பு. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஈரமான துண்டு, இப்போ தலையை தோட்டுறோம், இப்போ வெளியில் போயிட்டு வரோம், தலையை குளிக்கிறோம், கைகால் முகம் கழுவுறோம், தலையை துவற்றின துண்டு, ஈரமான துண்டு, புரியுதுங்களா? எப்போவுமே என்ன சொல்லுது சாஸ்திரம், ஈரமான துண்டை எடுத்து தண்ணியை நனைச்சி தான் நம்ம உடம்பை துடைக்கணும்னு சொல்லுது. அப்போ ஈரமான துண்டை எடுத்து சில பேர் வீடுகளில் கதவு மேலே போடுறாங்க, ஜன்னல்களை திறந்து வச்சு அது மேலே போடுறாங்க. அந்த மாதிரி போட்டாலே கடன் வரும், வறுமை வரும், புரியுதுங்களா? தரித்திரம் வரும். ஏன்டா இதை போடுறதுக்கு அதுக்கு என்னடா சமாச்சாரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்வி நியாயம், நீங்கள் சுதந்திரமாக கேட்கலாம். பட் அப்படி இல்லை. அந்த இடங்களில் பல தர்மங்கள் அதர்மங்கள் இருக்குது. சில தேவதைகள் வருவதற்கு அங்கே தடங்கலாகுது. வீட்டுக்குள்ளே கொடி கட்டி ஈரத்துணிகளை காய வைக்கலாம். ஏதோ தொடர்ந்து ஒரு 5 நாள் மழை பெய்யுது, 10 நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, இடைவிடாமல் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ள உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே கொடியை கட்டி ஈரத்துணிகளை காய வைக்கலாம் ஒன்று. ஆனால் மழையும் பெய்யலை, வெளியில் காய போட வேண்டிய துணியை பழக்க தோஷத்துக்கு வீட்டுக்குள்ளே போடுறோம். வாசலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே குறுக்கால கொடியை கட்டியிருப்பாங்க, தடை, அந்த மாதிரி இருக்குது. அதில் துணியை போடுறது அது செய்யக்கூடாது. நம்மளை அறியாமலேயே நம்ம செஞ்சிடறோம். பெண்கள் தெரிஞ்சு செய்கிறதில்ல, தெரியாமல் அப்படி நடக்கிறது. அதனால் நமக்கு கஷ்டங்கள் வருது. அதே போல் வீட்டில் சட்டையை கண்ட இடத்துல மாட்டுறோம். போட்டுட்டு வந்த சட்டை அதை என்ன செய்கிறோம், சாமி படம் இருக்கா, காலண்டர் இருக்கா, குழந்தைங்க ஃபோட்டோ இருக்கா, ஆணி பெருசாக இருக்கா, அதில் மாட்டிடுறோம். இப்படி கண்ட இடத்துல நம்மளுடைய அணிந்த துணிகளை போடக்கூடாது. ஒன்று. இப்போ டீ காபி நாம் குடிக்கிறோம், இந்த குடித்த டம்ளர்களை குடித்த இடத்துலையே வைக்கிறோம். ஏன் கொஞ்சம் எழிஞ்சு போய் அந்த சிங்கில் போட்டால் என்ன, ஏன் அதையும் கழுவி வச்சா என்ன, அது வராது. சாப்பிட்ட தட்டை அப்படியே வச்சு தள்ளி வச்சுட்டு அப்படியே செவுத்தில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வச்சுக்கிட்டு கிடக்கும். சாப்பிட்ட தட்டு, கை கழுவுன தட்டு, அதிலெல்லாம் வைக்கக்கூடாது. பொதுவாக தட்டில் கை கழுவக்கூடாதுங்கிறதே சாஸ்திரம். அதனால் சாப்பிட்டு பிடிச்ச உடனே அந்த இடத்துல உட்காந்து பேசினா சண்டை வருது, அதை எடுத்துக்கொண்டே போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதுபோல் வீட்டில் சுவத்தில் ஈரம் தங்கிறது, ஓதை அடிக்குது, வேதை அடிக்குது, ஈரம் நப்படிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருந்தால் என்ன ஆகும், தரித்திரங்கள் வந்துடும். நேர்களே, இது உங்களுக்கு குறை சொல்லலை, சுட்டி காட்டுறேன். பி அலர்ட், எல்லோரும் அலர்ட்டாக இருங்க, கவனமாக இருங்க. உங்களை சுற்றிலும் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதை கொண்டு வரும். உங்கள் வீடை எப்பொழுதும் நல்ல மனமாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. வாடகை வீடு, சொந்த வீடு, ஒரு ரூமில் தான் குடித்தனம் இருக்கிறோம், அதையும் கொஞ்சம் எடுத்த பொருளை வச்சுருந்தா வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். கடவுள் கொடுத்தது இதுவே பெருசு என்று எண்ணிக்கொண்டு இருந்தால் வாழ்வு மலரும். மறக்காம நம்ம வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுங்க. நன்றி, வணக்கம்.